உங்ககிட்ட ஒரு கேள்வி. Who is the best person or who is your hero in your life அப்படின்னு கேட்டா உங்க பதில் என்னவா இருக்கும்? உங்க லைஃப்லயே பெஸ்டான பர்சன், உங்க லைஃப்ல உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு அப்படி என்ற கேள்வி உங்ககிட்ட கேட்டா உங்க பதில் என்னவாக இருக்கும்? நிறைய பதில் கொடுப்பீங்க. உங்க அப்பா உங்க பெஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லுவீங்க, அம்மா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க, அந்த கிரிக்கெட் பிளேயர் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க, அந்த ஸ்டார் அவர் தான் எனக்கு பிடிச்ச பெஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய எல்லாரையும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது யாரு தெரியுமா? உங்களை பிடிக்கும், என்ன பிடிக்கும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரையுமே அவருக்கு பிடிக்கும். அவர்தான் நம்மை எல்லாம் படைத்த நம்முடைய கடவுள். And that God says, you are my beloved son, you are my beloved daughter, you are one of a kind, and I love you so much because you are my masterpiece. There is no one just like you in this world. அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகத்தை படைத்த இந்த கடவுள் இருக்கிறாரே, அவர் இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பிடிச்ச பெஸ்ட் ஹீரோ நீதான். பெருமைப்பட்டுக் கொள்ளுங்க. அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீதான் என்னுடைய சிறந்த கைவண்ணம். ஏன்னா உனக்கு இருக்கிற தனித்தன்மை இருக்கிறதே, அதை உனக்கு மாத்திரம்தான் நான் தந்து வைத்து இருக்கிறேன், வேற யாருக்குமே கொடுக்கவில்லை. அதற்கான ஒரு சின்ன அடையாளம் உன்னுடைய பெருவிரல்லையே இருக்கிறது. ஏன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு இல்லையா, உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேர் ஃபிங்கர் பிரிண்டும் ஒண்ணுக்கொன்னு சேர்ந்து வராது, அது தனித்தன்மையுடையது. Everyone is unique in this world. நீங்க நான் எல்லாருமே ஆண்டவருடைய பார்வையில் பெஸ்ட் தான், ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் தான். அப்பேற்பட்ட ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார். அந்த நேசிக்கிற ஆண்டவர் எங்க இருக்கிறார்? இது இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வி. ஆண்டவர் வானத்துல இருக்கிறாரா, அல்லது பூமியில இருக்கிறாரா, அல்லது போனால் பூமிக்கு உள்ள இருக்கிறாரா, காற்றுல இருக்கிறாரா, புயல்ல இருக்கிறாரா, அல்லது கடல்ல இருக்கிறாரா, அல்லது இந்த சூழ்நிலையில எங்க இருக்கிறார்? எங்குமே இல்ல கடவுள். கடவுள் இருப்பது நமக்குள்ள அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம படித்த 2வது வாசகத்தில் பவுல் அப்போஸ்தலர் எபேசியருக்கு எழுதிய கடிதத்தில் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறார், அந்த கடவுள் உனக்குள்ளே இருக்கிறார், எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். சரி, அப்படி உள்ளுக்குள்ள இருக்கிறார் இல்லையா, அவருடைய பெயர் என்ன? இப்படித்தான் அன்னைக்கு மோசே கேட்டார். ஆமா கடவுளே, நீங்க என்ன எகிப்துக்கு அனுப்புறீங்க இல்லையா, அங்க என்ன பார்த்து சரி உன்னை கடவுள் அனுப்புனார் அப்படின்னு சொன்னா அந்த கடவுளோட பெயர் என்ன அப்படின்னு அவங்க கேட்பாங்களே, அவங்களுக்கு சொல்லுவதற்கு உங்க பெயர் என்ன நான் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் சொல்றீங்களா என்று கேட்டார். கடவுளுடைய பதில் என்ன தெரியுமா? என்னுடைய பெயரா I am who am. இருக்கிறவராய் இருக்கிறவர் நாமே. குழம்பாதீங்க, சிம்பிளா சொல்றேன். கடவுளினுடைய பெயர் நான் என்பதாகும். That is the name of God. அந்த நான் தான் உங்களுக்குள்ள இருக்கிறது, அந்த நான் தான் எனக்குள்ள இருக்கிறது, அந்த நான் தான் இந்த உலகத்திலே வாழுகிற சகல மக்களுக்குள்ளும் இருக்கிறது. ஆகவே நமக்குள்ளே இருக்கிற கடவுள் தான் அந்த நான் என்கிற கடவுள். ஆகவே நான் தான் கடவுள். நான் இருக்கிறதே, இது சாதாரண நான் கிடையாது, இது அப்படியே பவர்ஃபுல்லான நான். இந்த நானை நான் எப்படி பயன்படுத்துகிறேன்? சில பேர் நினைக்கலாம் நான் என்பது ஈகோ. ஈகோ தப்பானது கிடையாது. அதை தப்பாக பயன்படுத்துகிற பொழுதுதான் அது தப்பாகி விடுகிறது.
அல்லது நான் என்பது கர்வம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். நான் என்று சொல்லுவது தப்பான காரியம் அப்படி நினைக்கிறோம். நிச்சயம் கிடையாது. நான் is a powerful word. I am, the word I am is so powerful, and it is one of the best words in the world because it is the name of God. இந்த உலகத்திலே சிறந்த பெயர் என்று சொன்னால் அது நான் என்கின்ற பெயர்தான். ஏனென்றால் அது கடவுளின் பெயர். நான் சாதாரண பெயர் கிடையாது, சாதாரண வார்த்தை கிடையாது. வார்த்தை என்பது எலக்ட்ரிசிட்டி போன்றது. எலக்ட்ரிசிட்டியை வைத்துக் கொண்டு நன்மையான காரியத்தையும் பண்ணலாம், தீமையான காரியத்தையும் பண்ணிவிடலாம். அதை எப்படி பண்ணுகிறோமோ அதில் தான் அதன் பயன்பாடு இருக்கிறது. என்னுடைய வார்த்தையை நான் எப்படி பயன்படுத்துகிறேன், என்னுடைய நான் என்கின்ற அந்த வார்த்தையை நான் எப்படி பயன்படுத்துகிறேன். நான் அழகானவன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையை அழகு தேடி வந்து கொண்டே இருக்கும். நான் அறிவானவன் என்று சொன்னால் அறிவு என்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். நான் எப்பொழுது சிறப்பானவன் என்று சொன்னால் சிறப்பான அம்சங்கள் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். அதை விட்டு நான் தோற்று போனவன் என்று சொன்னால் தோல்வியை நான் அழைத்துக் கொண்டே இருக்கிறேன். நான் வியாதிப்பட்டவன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் வியாதியை நான் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். எதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேனோ, எப்படி நான் என்னை அடையாளப்படுத்துகிறேனோ அதுதான் நானாக என் வாழ்வாக மாறிவிடுகிறது. அன்புமிக்க சகோதரர்களே, நீங்கள் யார்? நீங்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. You are a masterpiece. ஆண்டவருடைய சிறந்த கைவண்ணம். உங்களை தாழ்வாக நினைக்காதீர்கள். ஆண்டவர் உங்களுக்காக கட்டுக்கட்டாக ஆசீரின் பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் always have positive attitude towards life. எப்பொழுதும் வாழ்க்கையை குறித்து பாசிட்டிவான எண்ணங்களோடு இருங்க. நீங்க என்ன நெகட்டிவான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் always have a positive mentality towards life. I'm going to get so many blessing. நான் அதிகபட்சமான ஆசீரை பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் கீழானவன் கிடையாது, நான் மேலானவன். நான் வாளானவன் கிடையாது, தலையானவன். அப்படி என்கின்ற எண்ணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அந்த எண்ணம் தான் உங்க வாழ்க்கையை மேலோங்க செய்யும். இன்னைக்கு இப்படித்தான் ஒரு வேதத்தில் ஒரு பெண் ரொம்ப வருஷ காலமா திருமணமாகி அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. அந்த நாட்கள்ல குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பெண் இருக்கிறாளே அவளைத்தான் எல்லாரும் கேவலமாக பார்ப்பார்கள், பேசுவார்கள். இப்போ அவளுக்கு திருமணமாகிவிட்டது. 80 வயதுகளை அடைந்து விட்டாள். அவளுடைய பெயர் சாராய். இந்த சாராய்க்கு எப்பொழுதும் தாழ்வு மனப்பான்மை. என்னால் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கொடுக்க முடியவில்லையே, நான் வாழ்க்கையில தோற்று போனவளாக இருக்கிறேனே, ஒருவேளை நான் அழகானவளாக இல்லையோ, ஒருவேளை நான் பாக்கியசாலி இல்லையோ, இப்படி தனக்குள்ளேயே அவள் நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்டை வகித்திருந்தாள். அப்போ ஆண்டவராகிய கடவுள் என்ன பண்றார்? இந்த சாராளை சந்திக்கிறாள். அப்படி சந்திக்கிற வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், சாராய், நீ இந்த மனநிலையோடு இருந்தால் உனக்கான ஆசீர் உன்கிட்ட வந்து சேராது. ஆகவே நான் என்ன பண்ண போகிறேன்? என்னுடைய மைண்டை நான் மாற்ற போகிறேன். எப்படி நான் உன்னுடைய மைண்டை மாற்ற போகிறேன் தெரியுமா? உன்னுடைய பெயரிலே இருந்து ஆரம்பிக்க போகிறேன். You know, your name is சாராய். நீ சாராய் என்று அழைக்கப்பட்டாய் அல்லவா? நீ சாராய் என்ற பெயரோடு இருக்கும் பொழுது உன்னுடைய மனநிலை தோல்வியின் மனநிலையாக, விரக்தியின் மனநிலையாக, முறிந்து போன மனநிலையாக, காயப்பட்ட மனநிலையாக அல்லவா இருந்தது? ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் அல்லவா? இப்பொழுது அந்த சாராய் என்ற பெயரை நான் சாராய் என்று மாற்றுகிறேன். சாராய் என்றால் அதன் அர்த்தம் பிரின்சஸ். பிரின்சஸ் என்றால் இளவரசி. ஆண்டவர் அவளுடைய பெயரை மாற்றினார். சொன்னார், உனக்கான குழந்தை பாக்கியம் உன்கிட்ட வந்தே சேரும். இப்போ ஆண்டவர் அவளுடைய பெயரை மாற்றி விட்டார் இல்லையா? யோசித்து பாருங்க, அவளுடைய வாழ்க்கையில அவள் அப்படியே நடந்துகிட்டு போகும் பொழுது அங்க தெரிஞ்சவங்க அவளை பார்த்து ஹே சாரா அப்படின்னு அழைக்கும் பொழுது அந்த சாராளுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? அவங்க எப்படி கூப்பிடுறாங்க? ஹே இளவரசியே. மனசெல்லாம் குளிர்ந்து போயிருக்கும். இது நாள் வரை
தோல்வியின் மகளாக தன்னை கருதியவள் இப்பொழுது ஒரு ராஜகுமாரியாக, இளவரசியாக தன்னை நினைத்து கொண்டு சந்தோஷப்படுகிறாள். ஏய் சாரா, கொஞ்சம் சாப்பாட்டை எடுத்துட்டு வர்றியா? எப்படி யோசித்திருப்பாள்? இளவரசியே, சாப்பாட்டை கொஞ்சம் கொடுக்கிறியா? எவ்வளவு சந்தோஷமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் அவளுடைய வாழ்க்கையின் எண்ணங்களை மாற்ற ஆரம்பித்தது. அந்த வேளையில் தான் 100வது வயதுகளை அவள் தொட்டு கொண்டிருந்த வேளையில் ஈசாக்கை பெற்றுக் கொண்டாள். ஈசாக்கு என்றால் அந்த பெயரின் அர்த்தம் என்ன தெரியுமா? Son of rejoice, son of happiness, மகிழ்வின் புதல்வன். இன்னும் ஆழமாக சொல்ல போனால், சாராளினுடைய மகிழ்வுக்கு பரிசாக கிடைத்த மகிழ்வின் குமாரன் தான் ஈசாக்கு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு மோசமான சூழ்நிலையில இருந்து கொண்டு இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிறாரே அந்த நானை மாத்திரம் நாம் காத்து கொள்ளுவோம். அந்த நான் எப்பொழுதும் நேர்த்தியான சிந்தனை உள்ளதாக, பேச்சுள்ளதாக அமைந்து கொள்ளட்டும். நான் பேசுகிற வார்த்தையிலே என்னுடைய நிலையை நான் பேச வேண்டாம். நான் தாழ்வாக இருக்கிறேன் என்றால் தாழ்வாக இருக்கிறேன், கீழாக இருக்கிறேன், வாளாக இருக்கிறேன் என்று பேச வேண்டாம். யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே அவர் சொல்லுகின்றார், let the weak say that I am strong. ஒரு வலிமை அற்றவன் சொல்லட்டும், நான் வலிமை உள்ள போர் வீரன் என்று. அதே போன்று யாரெல்லாம் வியாதிப்பட்ட நிலையில இருக்கிறீர்களோ சொல்லிக் கொள்ளுங்கள், நாங்கள் ஆரோக்கியத்தின் பிள்ளைகள், ஆரோக்கியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். யாரெல்லாம் பண கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த நிலையை விட்டு விடுங்கள். அந்த நிலையில இருந்து கொண்டு சொல்லுங்கள், நாங்கள் ஆசீரின் வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். யாரெல்லாம் கடனுக்குள்ள இருக்கிறீங்களோ, இனிமேல் நாங்கள் கடனுக்குள்ளே வாழ போவது அல்ல, மாறாக நாங்கள் செழிப்பின் நாட்களை காண போகின்றோம். நாங்கள் இனிமேல் வாங்குகிறவர்களாக அல்ல, கொடுப்பவர்களாக மாறப் போகின்றோம். யாரெல்லாம் கட்டுக்களுக்குள்ளே, பிசாசின் கட்டுகளுக்குள்ளே, தீமையின் கட்டுகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, நாங்கள் கட்டப்பட்டவர்கள் என்று சொல்லாதீர்கள், விடுதலையின் வீரர்கள் என்று சொல்லி வாழ்ந்து பாருங்கள். Let the weak say that I am strong. நீங்க சொல்லுகிற அந்த நான் இருக்கிறதே, அதான் உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறது. இன்னையிலிருந்து சொல்லி பாருங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லாதீர்கள், ஆண்டவர் என் தலைமுறை ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்லுங்க. என்னுடைய கடன் தொல்லை என்னை விட்டு போவதாக இல்லையே என்று சொல்லாதீர்கள், ஆண்டவர் என்னை நலன்களால் நிறைப்பார் என்று சொல்லுங்க. என்னுடைய வைரஸ் நோய் என்னை விட்டு போகுதில்லையே அப்படி என்று சொல்லாதீர்கள், நான் ஆசீரின் ஆரோக்கிய நாட்களை காண்பேன் என்று சொல்லுங்கள். இப்படி சொல்லி வாழ்ந்து பாருங்கள். வாழ்ந்துதான் பாருங்களேன். ஆசீரை ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார் என்று சொன்னேனே, அவை அத்தனையும் உங்க மேல அவிழ்த்து விடுவார். அவற்றை பெற்றுக் கொள்ளுவதற்கு கூட உங்களுக்கு இடம் கொள்ளாத அளவிற்கு அப்படியாக அதிகபட்சமாக பெற்றுக் கொள்வீர்கள். அதற்காக வாழ்த்துகிறேன், ஆசிக்கிறேன். God bless you one and all.